அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போதும் ட்ரினிட்டி வேர்ல்ட் சர்ச் ஆஸ்திரேலியா வழங்கும் திறந்த வாசல் தொலைக்காட்சி நிகழ்ச்சி வாயிலாக தொடர்ந்து உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இம்மட்டுமாய் தேவரீர் எங்களுக்கு செய்தருளியதான எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் திறந்த வாசல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நம்பி ஜெபிக்கிறோம். எங்கள் பரலோக தகப்பன் எங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயமாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ சமாதானத்தை வாஞ்சித்து ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. சரீர சுகத்திற்காய் வேண்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தெய்வீக சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆசீர்வாதத்திற்காய் நன்மையானவைகளை பெற்றுக் கொள்ளும்படி உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்கி சகாயம் செய்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய இன்ப பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்போதும் ஒரு பாடலை தொடர்ந்து ட்ரினிட்டி வேர்ல்ட் சர்ச் ஸ்தாபகரும் தலைமை போதகரும் ஆகிய ரெவரண்ட் டேனியல் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். அல்லேலூயா, கர்த்தரையே வேகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் நம் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் பக்தரை துதியுங்கள். ரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்க கொடுத்து துதியுங்கள். பெரியவரே, பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களே, இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருமை பெற்றோரே, பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும்
ஆஸ்திரேலியா ட்ரினிட்டி வேர்ட் சபையின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கவனித்து வருகிறீர்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். தொடர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்து நீங்கள் அறிந்தவைகள் இல்லாவிட்டால் உங்கள் ஜெப விண்ணப்பங்கள், தேவ ஆலோசனை எதுவாய் இருந்தாலும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்கள் தொலைபேசி இலக்கங்கள், எங்கள் விலாசம், எங்கள் வெப்சைட் அவை அனைத்தும் உங்களுக்கு முன்பாய் காண்பிக்கப்படுகிறது. நீங்கள் இதிலே தொடர்பு கொண்டால் அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தெய்வம். அவர் கொடுக்கிற ஒரு ஆண்டவர், எடுக்கிற தெய்வம் கிடையாது. அவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மகிழ்ச்சியாக்குற ஒரு தெய்வம். நம்முடைய சந்தோஷத்திலும் அவர் சந்தோஷப்படுகிற ஒரு ஆண்டவர். இந்த ஆண்டவரை பற்றி, இந்த தேவனை பற்றி, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு சொல்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமாயிருந்தாலும், ஆபிரகாமின் புதல்வன் ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாயிருந்தாலும், இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். உங்களை திரளாய் மிகவும் அதிகமாய் உங்களை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். சொன்னவர் சொன்னதை நிறைவேற்றவர் வல்லவராயிருக்கிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நாமும் சில காரியங்களை செய்ய வேண்டியது உள்ளது. ஈசாக்கு இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக் கொண்டான்? ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனமும். ஆதியாகமம் 26, 12, 13. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவன் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு கேரார் என்கிற தேசத்திலே வசித்து வருகிறான். அவன் அந்த தேசத்தில் விதை விதைத்தானாம். அந்த வருஷத்தில் கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தாராம். 100 மடங்கு ஆசீர்வதித்ததோடு மட்டுமன்றி அந்த 100 மடங்கு ஆசீர்வாதம் அவனை ஐஸ்வர்யவன் ஆக்கி அவனை விருத்தியடை செய்து அவனை மிகவும் பெரியவன் ஆக்கியது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த ஈசாக்கு விவசாயியாக இருப்பானோ, அவன் விளைச்சலை தேவன் ஆசீர்வதித்தாரோ, அப்படி அவனுடைய விளைச்சலை தேவன் ஆசீர்வதித்தார் என்றால் அவன் என்ன விதையை விதைத்தான் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் சொல்லப்படவில்லை. ஆனால் அவன் என்ன விதையை விதைத்தான், இன்றைக்கு அதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். அந்த விதையை நாம் இருக்கிற தேசத்திலே, நம் சொந்த தேசத்திலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், இல்லாவிட்டால் அந்நிய தேசத்திலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எங்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த தேசம் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு தேசம். இந்த தேசத்திலே நீங்கள் விதை விதைத்தால் இந்த ஈசாக்குக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் தந்தாரோ அதே வாக்குத்தத்தத்தை உங்களுக்கும் தந்து அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஒரு 3 மாதம் ஓடிவிட்டது, இல்லாவிட்டால் 4 மாதம் போய்விட்டது, 5 மாதம் போய்விட்டது, கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த 2008 முடிவதற்கு 7 மாதங்கள் இல்லாவிட்டால் 6 மாதங்களை அவர் வைத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்றிலிருந்து விதை விதைக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் நிச்சயமாய் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தேசத்திலே உங்கள் குடும்பத்தின் மத்தியிலே கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவனாக்கி உங்களை விருத்தியடை செய்து மகா பெரியவனாய் மாற்ற அவர் வல்லமை உள்ள தெய்வமாயிருக்கிறார். 3 விதைகளை உங்களுக்கு முன்பாய் வைக்க விரும்புகிறேன். ஈசாக்கு விதைத்த விதை. முதலாவதாக ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்தான். ஈசாக்கு ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். ஈசாக்கு ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். மாலை வேளையிலே அவன் தியானம் பண்ணும்படியாய்
வேதத்தில் தேவன் அவன் குடும்பத்துக்கு செய்த ஆசீர்வாதங்கள், தன் தகப்பனுக்கு செய்த ஆசீர்வாதங்கள், எப்படி அவன் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறான் என்பதை குறித்து தியானித்து தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாய் அவன் சாயங்கால வேளையிலே வெளியே சென்றான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் கூட ஆதியாகமம் 25:21 ஆதியாகமம் 25:21 மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு அருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஜெபம் என்கிற ஒரு விதை இருந்தது. அவன் ஜெபம் என்கிற விதையை அனுதினமும் விதைத்துக் கொண்டே இருந்தான். அனுதினமும் விதைத்துக் கொண்டே இருந்தான். அவன் காலை வேளையிலே விதைக்கிறான், மாலை வேளையிலே தியானம் பண்ண சொல்லுகிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் மனைவி மலடியாய் இருக்கிறாள் என்பதை அறிந்தான். அறிந்து அவளுக்காய் அவன் வேண்டுதல் செய்தானாம். அவன் ஜெபித்தானாம். ஜெபிக்கிறவன் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறான். ஜெபிக்கிறவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறான். இருக்கிற வீட்டிலே, இருக்கிற தேசத்திலே ஜெபம் என்கிற விதையை அனுதினமும் நீங்கள் விதையுங்கள். நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக, இந்த 2008 ஆண்டு இறுதிக்குள்ளாக இந்த ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். உங்களையும் இருக்கிற தேசத்திலே, இருக்கிற வீட்டிலே, இருக்கிற தொழிலிலே, உன் கையின் பிரயாசங்களிலே எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபியுங்கள். ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீரமைக்கிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 21:22 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஈசாக்கு விதைத்த முதல் விதை ஜெபம் என்கிற விதை. அதிகாலையிலே ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாய் வாருங்கள். என்னை தேடுகிறவர்கள் அதிகாலையில் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டு அடைவார்கள். சில இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அருளினார், கேட்டு அருளினார், கேட்டு கொடுத்தார். ஆக ஈசாக்குடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வந்தது. அவன் 100 மடங்கு ஆசீர்வதிப்பதற்கு முதல் காரணம், ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் அவன் நேரம் கிடைக்கிற வேளையில் எல்லாம் ஜெபம் என்கிற விதையை அவன் போட்டுக்கொண்டே இருந்தான், விதைத்துக் கொண்டே இருந்தான். ஒரு விதை, சாதாரணமாய் நீங்கள் ஒரு விதையை உங்கள் வீட்டு நிலத்திலே போட்டு பாருங்கள். அது காய்கறி விதையா இருக்கலாம், இல்லாவிட்டால் வேறு விதையா, பழமா இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். அந்த ஒரு விதை தான் பல ஆயிரக்கணக்கான விதைகளை உற்பத்தியாக்கி கொடுக்கிறது. ஜெபம் என்கிற ஒரு விதைதான் பல்லாயிரக்கணக்கான ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுக்கிறது. அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். ஜெபம் என்கிற விதையை போட்டான். அவன் மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டாள். அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவன் தங்கியிருந்த தேசமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. தேவன் அவனை ஐஸ்வர்யவனாய் மாற்றினார். விருத்தி அடைந்தான். தன் வாழ்க்கையிலே அவன் பெரியவனாய், உயர்ந்தவனாய், கனப்படுத்தப்பட்டவனாய் காணப்பட்டான். இரண்டாவதாக அவன் என்ன விதையை விதைத்தான்? ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 26:3 இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். விசுவாசம், கீழ்ப்படிதல் என்கிற விதையை அவன் இரண்டாவது விதைக்கிறான். ஜெபம் என்கிற விதையை விதைக்கிறான். கீழ்ப்படுதல் என்கிற விதையை விதைக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உனக்கு கொடுத்த இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு. இந்த தேசத்தை விட்டு வேறு தேசங்களை நீ எட்டி பார்க்காதே. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பார்க்கிறேன். சொந்த தேசத்தை விட்டு ஒரு தேசத்துக்கு வருகிறார்கள். அந்த தேசத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் காணப்படுகிறது. தூர தேசத்தில் இருக்கிற மற்ற தன்னுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ கேட்கிறார்கள், நான் இருக்கிற தேசத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த சோதனை இருக்கிறது, இங்கு வாழ முடியவில்லை. உடனே அவர்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ சொல்லுகிறார்கள், நீங்கள் எங்கள் தேசத்துக்கு வந்து விடுங்கள், இங்கு நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம். அந்த தேசத்துக்கு போன பிறகுதான் தெரியும் அங்கே அவர்கள் படுகிற பாடு. ஆண்டவர் சொல்லுகிறார், அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்முடைய சொந்த தேசத்திலிருந்து நம்மை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து
நமக்குரிய ஒரு தேசத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அது ஆஸ்திரேலியாவா இருக்கலாம், அது கனடாவா இருக்கலாம், இல்லாவிட்டால் வேறு தேசமா இருக்கலாம். எந்த தேசமா இருந்தாலும் சரி, நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. கீழ்ப்படிந்தான், கர்த்தருடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தான். இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், கீழ்ப்படியில் இருந்துதான் நமக்கு மேல்படிக்கு போக முடியும். கீழ்ப்படியில் நின்றால்தான் மேல்படிக்கு நாம் காலடி எடுத்து வைக்க முடியும். அதே போல கீழ்ப்படுகிறவன் மேலே ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்படுவான். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான், அந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமன்றி அவன் கீழ்ப்படிந்தபடியினால் ஆசீர்வாதம் அவனுக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். நீ தங்கியிருக்கிற தேசத்திலே என்னென்ன நன்மை இருக்கிறதோ, என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கிறதோ, அதையெல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவன் கீழ்ப்படிந்தான், கீழ்ப்படிந்தான். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபம் தேவைதான். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் எனக்கு தேவை, ஆனால் ஜெபம் எனக்கு தேவையில்லை, கீழ்ப்படுதல் எனக்கு தேவையில்லை, கட்டளை பிரமாணங்கள் எனக்கு தேவையில்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று புதிய ஏற்பாடு புஸ்தகம் யாக்கோபின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படுகிறவர்களே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவன் கீழ்ப்படுதல் என்கிற விதையை அவன் இந்த கேரார் தேசத்திலே விதைத்தான். அவன் விதைத்த வேளையிலே அந்த வருஷத்திலே கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அவன் 100 மடங்கு பலனை பெற்றான். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றதோடு மட்டுமன்றி அந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தின் மூலமாய் அவன் ஐஸ்வர்யவானாய் மாறினான். கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற வேளையிலே கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. ஈசாக்கு கீழ்ப்படிந்தான், ஐஸ்வர்யவனாய் மாறினான். அவன் வர வர பலத்தான், அவன் விருத்தி அடைந்தான், அவன் பெரியவனானான். 3ஆவதாக அவன் விதைத்த விதை விசுவாசம் என்கிற விதை. ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 26:5, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த வார்த்தையை அவன் விசுவாசித்தான். நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கொடுத்ததோடு மட்டுமன்றி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததி இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் ஆசீர்வாதமாய் காணப்படும். கர்த்தருடைய வார்த்தையை அவன் விசுவாசித்தான். விசுவாசித்தான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் விசுவாசம் தேவை. ஒருவேளை வறட்சி வரலாம், நம்முடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் வரலாம், தேவைகள் சந்திக்கப்படாமல் காணப்படலாம், நஷ்டங்கள் வரலாம். எது வந்தாலும் வராவிட்டாலும் ஆண்டவர் பேரில் விசுவாசம் வையுங்கள். விசுவாசம் வைத்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நகோமி தேசத்திலே பஞ்சம் வந்த வேளையிலே, அவள் எட்டி பார்க்கிற வேளையிலே, மோவாப் என்கிற தேசத்திலே பஞ்சம் இல்லாமல் காணப்படுகிறது. ஜனங்கள் களிப்பாய் காணப்படுகிறார்கள். பெத்லகேமிலே அங்கு பஞ்ச ஆகார குறை வந்த வேளையிலே அவள் மோவாப் தேசம் செல்லுகிறாள். முடிவு பரிதாபமான ஒரு நிலைமை. இருக்கிற இடத்திலே எது வந்தாலும் என் தேவன் என்னை சந்திக்க வல்லவராயிருக்கிறார், என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், நான் அவர் பேரில் விசுவாசம் வைத்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த காலவேளையிலே ஜெபித்தேன், ஜெபம் என்கிற விதையை போட்டேன். என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன், கீழ்ப்படிதல் என்கிற விதையை போட்டேன். என் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். என் சந்ததி, நானும் என் சந்ததியும் நான் இருக்கிற ஜனங்களுக்குள்ளே ஜாதிகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படும். என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று எத்தனை பேர் இந்த காலவேளையிலே விசுவாசிக்கிறீர்களோ அத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஈசாக்கு ஒரு தனி மனிதனாய் சென்றான். தனி மனிதனாய் சென்றான். அவனை துரத்தினார்கள். அவன் வெற்றின கிணறை மூடினார்கள், துறவை மூடினார்கள். அவன் கலங்கவே இல்லை. காரணம், கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என்னை விசுவாசித்தபடியினால் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நானிட்ட ஆணையை உனக்கு நிறைவேற்றுவேன்.
விசுவாசிக்க முடியாத ஒரு காரியத்தை உனக்கு சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வேளையிலே அநேக அற்புதங்கள் நடந்திருக்கிறது அல்லவா? இன்றைக்கு கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். நாம் இன்றைக்கு நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் நினைப்பூட்டுகிறார், ஈசாக்கு நினைப்பூட்டுகிறார். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் என்னென்ன காரியத்தை சொன்னேனோ அது எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன், உனக்கும் நிறைவேற்றுவேன், உனக்கும் நிறைவேற்றுவேன். பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் காணப்படும். விசுவாசித்தான். கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, விசுவாசிக்கிறீர்களா? வியாதி வந்து விட்டது, இந்த வியாதிதான் எனக்கு முடிவு என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இந்த வியாதி ஆண்டவருடைய தழும்புகளால் குணமாகும் என்று விசுவாசிக்கிறீர்களா? கடன் வாங்கி விட்டேன், கடன் பிரச்சனையினால் நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த கடன் தான் என் வாழ்க்கைக்கு முடிவு என்று சொல்லுகிறீர்களா? இந்த கடனையும் என் ஆண்டவர் எனக்காய் அந்த கடனை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்படுகிறீர்களா? படித்து முடித்து விட்டேனே, உலகம் முழுவதும் சுற்றி வருகிறேன், எனக்கு வேலை கிடைக்கவில்லையே, வேலை கிடைக்காது போல் இருக்கிறது. அல்ல, உனக்கு ஞானத்தை கொடுத்த ஆண்டவர், உன்னை காப்பாற்றின ஆண்டவர், உனக்கு ஒரு தேசத்தில் நல்ல வேலையை வைத்திருக்கிறார். அந்த வேலையை நீ சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறாய். நீ விசுவாசித்தால், விசுவாசம் என்கிற விதையை போட்டால் இந்த ஆண்டிலே கர்த்தர் உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். 5 ஆண்டு ஆகிவிட்டது, 10 ஆண்டு ஆகிவிட்டது, 15 ஆண்டு ஆகிவிட்டது, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, மருத்துவர் பரிசோதனை பார்த்துவிட்டு கிடைக்காது என்று சொல்லிவிட்டார்கள், எனக்கு நீ குழந்தை கிடைக்காது. ஆனாலும் கூட ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர், ஈசாக்கை ஆசீர்வதித்த ஆண்டவர் என் உன்னை உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க முடியாது? வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரே, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படும் என்று கர்த்தர் தந்திருக்கிறாரே. நீ விசுவாசித்தாயானால் இந்த ஆண்டுக்குள்ளாகவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறார். உன் வீட்டிலே குழந்தை சத்தம் கேட்கும்படியாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். அநேகர் பல காரியங்களை நினைத்து இது எனக்கு கிடைக்காது, இது என்னுடைய வாழ்க்கையில நடக்காது, இது முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். அல்ல, என் தேவன் முடிவின் தேவன் அல்ல, ஆரம்பத்தின் தேவன். அவர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தந்து உன்னை பலப்படுத்தி உன்னை பலனடைய செய்து உன்னை ஐஸ்வர்யவனாக்கி உன்னை விருத்தியடைய செய்து உன்னை பெரியவனாய் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். என் அன்பு சகோதரி சகோதரியே, ஆதியாகமம் 26-28 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேசத்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு ஒரு மேன்மையான ஆசீர்வாதம்! எப்படி சொல்லுகிறார்கள்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததை மற்ற ஜாதி ஜனங்கள் பார்க்கிறார்கள், சுற்றியும் இருக்கிறவர்கள் பார்க்கிறார்கள். கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். மட்டுமல்ல, ஆதியாகமம் 26-29 சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக உங்களை பார்த்து சொல்லப் போகிறார்கள், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் என்று, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் என்று சொல்லப் போகிறார்கள். இந்த மேலான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு இந்த வேளையில் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெபம் என்கிற விதை அனுதினமும் விதையுங்கள், அனுதினமும் விதையுங்கள். இரண்டாவதாக, தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக வருகிற தேவ பிள்ளையே, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுதல் என்கிற விதையை விதையுங்கள். அந்த கீழ்ப்படுதல் என்கிற விதைகளை நீங்கள் விதைக்கிற வேளையிலே அது 100 மடங்கு பலன் தந்து உங்களை ஆசீர்வதிக்கும். மூன்றாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், பிதாவாகிய தேவனை விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே, விசுவாசம் என்கிற விதையை போடுகிற வேளையிலே 100 மடங்கு பலன் தந்து உங்களை, நீங்கள் இருக்கிற தேசத்தில் உங்களை ஆசீர்வதித்து உங்களை திருப்தி அடைய செய்து உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தவர் வல்லவராயிருக்கிறார். நீ ஒரு ஐஸ்வர்யவான், நீ ஒரு ஐஸ்வர்யவானாய் மாறப்போகிறாய், நீ ஒரு ஐஸ்வர்யவனாய் மாறப்போகிறாய். கேட்டுக்கொண்டிருக்கிற தாயே, தகப்பனே, வாலிப பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். இன்றைக்கு தீர்மானம் எடு, நீ மேன்மையை காண்பாய். ஈசாக்கின் தேவன் தான் உன் தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் தான் உன் தேவன். ஈசாக்கை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர், அதே ஆண்டிலே ஆசீர்வதித்தவர் இன்னைக்கு உன்னையும் ஆசீர்வதிக்க போகிறார். நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, அருமையான வேளைக்காய் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, கர்த்தாவே, ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12-13 சொல்லி இருக்கிறது, அப்பா, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவர்கள் இருக்கிற அந்த தேசத்திலே, அவர்கள் வசிக்கிற அந்த தேசத்திலே இன்னைக்கு விதை விதைக்க ஆரம்பித்திருக்கிறாள். அப்பா, ஜெபம் என்கிற விதை, கீழ்ப்படுதல் என்கிற விதை, விசுவாசம் என்கிற விதையை விதைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆண்டவரே, விதைக்க ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தாவே, நீர் அவளை ஆசீர்வதிக்க போகிறீர். சாதாரண ஆசீர்வாதம் அல்ல ஆண்டவரே, 100 மடங்கு பலனை கொடுக்க கூடிய ஒரு ஆசீர்வாதம் இந்த வேளை நம்முடைய பிள்ளைகள் மேல், பிள்ளைகளுடைய சிரசின் மேல், ஒரு வீட்டின் மேல் இறங்கி வருகிற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே,
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலனை பெற்றான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான். பெற்றதோடு மட்டுமன்றி அவன் ஐஸ்வர்யவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, வறுமை, தரித்திரம், கடன் பிரச்சனை, இன்னும் அநேக காரியங்களினால் நம்முடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யத்தை இழந்து இன்னைக்கு கண்ணீரோடு காணப்படலாம் அப்பா, கவலையோடு காணப்படலாம். தகப்பனே, அவர்களை மேன்மைப்படுத்த உம்மால் முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே. இன்னைக்கு இந்த வாக்கு உங்களுடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே, வல்லமையை பொழிந்தருளட்டும் அப்பா. ஆண்டவரே, இன்றோடு அவருடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் முடிவை கொடுத்து விட்டீர். ஜெபம் என்கிற விதை, கீழ்ப்படுதல் என்கிற விதை, விசுவாசம் என்கிற விதையை விதைத்து விட்டார் ஆண்டவரே. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக ஆண்டவரே, எல்லா குறைவில் இருந்தும் என் ஜனத்தை நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவன் ஐஸ்வர்யவனானான், அவன் விருத்தி அடைந்தான், அவன் பெரியவனானான். இந்த வாக்குத்தத்தத்தின்படி என் ஜனங்களை அவர்கள் இருக்கிற தேசத்திலே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். அப்படியே நீர் செய்ய போகிறீர். நான் விசுவாசிக்கிறேன். தேவ மகிமையை காண்பேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை இன்றைக்கே செய்ய ஆரம்பியுங்கள். நீங்கள் இருக்கிற தேசத்திலே, உங்கள் குடும்பத்துக்குள்ளே தேவன் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.